பார்ட்னர்ஷிப்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. இந்த கொஸ்டினுக்கு ஜஸ்ட் ரேஷியோ தெரிஞ்ச போதும் நம்ம இந்த சமயம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது சோனு, பிரேம், அலோக் 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோனு அப்படிங்கிறவர் ஸ்டார்டிங்லேயே அந்த இயரோடைய ஸ்டார்டிங்லேயே 40,000 இன்வெஸ்ட் பண்றாரு. பிரேம் அப்படிங்கிறவர் 4 மாசம் கழிச்சு 80,000 இன்வெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி அலோக் அப்படிங்கிறவர் 8 மாசம் கழிச்சு 1,20,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ கடைசியா 1 வருஷம் கடைசியா 1,56,000 ப்ராஃபிட் வருது. ஸோ அதில் அலோவுக்கு எவ்வளோ ஷேர் போகணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல சோனு, பிரேம், அலோக் 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதில் சோனு அப்படிங்கிறவர் 40,000 இன்வெஸ்ட் பண்றாரு, பிரேம் அப்படிங்கிறவர் 80,000 இன்வெஸ்ட் பண்றாரு, அலோக் அப்படிங்கிறவர் 1,20,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ டைம் பார்த்தோம்னா சோனு அப்படிங்கிற ஸ்டார்டிங்லேயே அதாவது வருஷத்தோடய முதல்லயே 40,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. பிரேம் அப்படிங்கிற 4 மாசம் கழிச்சு உள்ள வராரு. அலோக் அப்படிங்கிற 8 மாசம் கழிச்சு உள்ள வராரு. ஸோ அப்போ மொத்தமாக ப்ராஃபிட் 1,56,000 வருதுன்னா அதில் அலோவுக்கு எவ்வளோ போகணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. ஸோ இதில் பாருங்க, இதில் டைரக்டா எல்லாமே காமனாக 4 ஜீரோ இருக்குது. அப்போ டைரக்டா அப்படியே கேன்சல் பண்ணிருங்க. 4 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிருங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், 4. அதே மாதிரி இங்கே 8, அதே மாதிரி இங்கே 12. ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷம் அப்படிங்கிறது 12 மாசம். இவரு முழுசா இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ இன்ட்டு 12. இவரு 4 மாசம் கழிச்சு வராரு. அப்போ பேலன்ஸ் இருக்குது ஒரு வருஷத்துல 8 மாசம். அப்போ இன்ட்டு 8. ஸோ அதே மாதிரி இவரு 8 மாசம் கழிச்சு வராரு. அப்போ பேலன்ஸ் அந்த வருஷத்துல இருக்கிற மாசம் 4 மாசம். ஸோ நெக்ஸ்ட் 4 கேன்சல் பண்ணால் 4, இங்கே 2, இங்கே 4 அப்படி கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்தது 4 கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 2, இங்கே 3. ஸோ அப்போ 3:4:3. ஸோ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 3:4:3 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது தெரிஞ்சிடும். நமக்கு தேவை அளவுக்கு மட்டும்தான். ஸோ அளவுக்கு ரேஷியோ பாருங்க 3 வகுத்தல். எப்பவுமே யாருடைய இது கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டர் போட்டுக்கணும். வகுத்தல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ டோட்டலாக அதெல்லாம் ஆட் பண்ணி டினாமினேட்டர் போட்டுக்கணும். அப்போ 3 + 3 6, 6 + 4 10 இன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் 1,56,000. ஸோ ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 15,600 = 46,800. ஸோ அப்போ அலோக்கு இந்த 1,56,000 அலோக் அப்படிங்கிறதுக்கு 46,800 போகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.